தேவனுக்காக ஓடணும்னா எப்படி ஓடணும்னா, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும், உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், தேவனுடைய உறவில் நீங்கள் பலப்படணும், தேவனுடைய வசனத்தை காத்து நடத்தணும், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், சபையில் இருக்கிற ஊழியத்தில் வளரணும், சீஷத்துவத்தில் வளரணும். ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுத்து எடுத்த பிறகு சொல்கிறாரு, இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார், சீஷராய் மாற்றுறார். இவங்க எல்லாம் விசுவாசியாக மாற்றணும்னு சொல்லலை, நீங்கள் எல்லாம் விசுவாசிகளாக இருக்கணும்னு சொல்லலை, நீங்கள் எல்லாம் சீஷராய் மாறணும், நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்காய் எழும்பணும்னு சொல்லி. உங்களால் முடிஞ்சால் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே உள்ளான மனுஷன், நான் நினைக்கிறேன் உங்களை இந்த பகுதியே ரட்சிப்புக்குள்ளே உங்களால் நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அதிகாரமுள்ள அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காய் ஓடணும், ஆண்டவருக்காக இருக்கும்